ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பேப்பர் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். 3D ட்ராயிங்கு. ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம ட்ராயிங்கு. பார்க்க நல்லாவே இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. ஸோ மேலே ஒரு ஆப்ஜெக்டில் வந்து கீழே வந்து ஷேடோ வர மாதிரி வச்சுருக்கேன். பார்க்க நல்லாவே இருக்குது, கொஞ்சம் பார்க்க ரியலாகவும் இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இதை எப்படி வரையும் சொல்லாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இது எப்படி வரையுன்னு சொல்லிட்டு தெரியும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பேப்பர் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம், 3D ட்ராயிங். சரி வாங்க, இப்போ என்ன செய்யணும் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பேப்பர் எடுத்துக்கங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒன்று வரைஞ்சிடலாம். ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் மாரி போட்டுடலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு ஸ்கொயர் ஷேப்பில் ஒன்று வரைஞ்சிடலாம். ஸோ உங்களுக்கு பெருசாக வேணால் பெருசாக கூட வரைஞ்சிங்க. நான் இப்போ சின்னதாக தான் வரைப்பேன். ஸோ அதனால் ஒரு சின்ன பாக்ஸ் மாரி போட்டுக்கிறேன் அந்த அளவுக்கு. ஸோ இப்போ என்னென்னா இங்கே ஒரு லீஃப் மாரி ஒன்று வரைஞ்சிக்கிங்க. ஸோ லீஃப் ஒன்று வரைஞ்சாச்சு. ஸோ இப்போது ஒரு சின்ன பாக்ஸ் மாரி. ஸோ இங்கேருந்து சைடில் வந்து இந்த லீஃப் வந்து டச் ஆகிற மாரி. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து இங்கே ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ எங்கன்னா இங்கெல்லாம் ஃபுல்லாக வந்து பிளாக் கலரில் அடிச்சிடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு சின்ன பாக்ஸ் மாரி. ஸோ எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு போட்டு பாக்ஸ் வரைஞ்சிடலாம். இது கொஞ்சம் லைட்டாக வரைஞ்சிங்க. ஸோ கோடு போதுன்னா கொஞ்சம் டார்க்காக வரைஞ்சிட்டேன். கொஞ்சம் லைட்டாக இருந்தால் போதும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு சின்னதாக ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஷேடோ வந்து இங்கே வர மாரி. அதுதான் 3D ட்ராயிங்கு, சின்ன பேப்பர் கிராஃப்ட்டு. ஸோ இப்போ அது முடிஞ்சிச்சு. இப்போ என்னென்னா இது வந்து நம்ம வந்து பிளாக் கலரில் ஸ்கெட்ச் அடிச்சிடலாம். ஸோ இங்கே மட்டும் எங்கே போட்டுருணும் அங்கே மட்டும் பிளாக் கலர் ஸ்கெட்ச் அடிச்சிடலாம். சரி வாங்க, இப்போ இதுக்கு வந்து பிளாக் கலர் ஸ்கெட்ச் அடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா பிளாக் ஸ்கெட்ச் அடித்தாச்சு. ஸோ இப்போ பென்சிலை எடுத்து கொஞ்சமாக ஷேட் பண்ணிடலாம். ஸோ இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக ஷேட் பண்ணிடலாம். ஸோ மேலே டச் ஆகுது மாரி பார்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஷேட் பண்ணுங்கள். ஸோ ஷேட் பண்ணும்போது பென்சில் எப்படியோ கொஞ்சம் சென்டரில் அப்படி பிடிச்சிடாதீங்க. அப்போ தான் கொஞ்சம் லைட்டாக வரும். கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் பிடிச்சினா உங்களுக்கு டார்க்காக வரும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஷேட் அடிச்சிடலாம். இதெல்லாம் டார்க்காலாம் தேவையில்லை. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயும் அப்படி தான். ஸோ லீஃபான கொஞ்சம் லைட்டாகவே அடிச்சிடுங்க, ரொம்ப டார்க்காக தேவையில்ல. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சுற்றி அடித்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிளாக் ஸ்கெட்ச் அடிச்சிட்டேன். ஸோ இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஷேடோ வரதுக்காக கொஞ்சம் பென்சிலை வந்து கொஞ்சம் ஷேட் வச்சிட்டேன். ஸோ உள்ளேயும் அடித்தாச்சு, கொஞ்சம் வெளியும் கொஞ்சம் லைட்டாக அடித்தாச்சு. கொஞ்சம் லைட்டாகவே அடிங்க. ஸோ இப்போ என்ன பண்ணோம், கொஞ்சம் வேஸ்ட் கிளாத் எடுத்து நம்ம அடித்ததுலாம் வந்து கொஞ்சம் லைட்டாக திரும்பிடலாம். அப்போ தான் கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கும், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஷேடோ மாரி இருக்கும்.
ஸோ பென்சில் வச்சு அடிச்சிட்ட பிறகு கொஞ்சம் வேஸ்ட் கிளாத்து இல்லைன்னா பட்ஸை வச்சு ஸ்பாஞ்சை வச்சு கொஞ்சம் க்ளீன் பண்ணுறேங்க. அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இதை அடிச்சிட்ட பிறகு மேலே கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் டார்க்காக அடிச்சிருங்க. இதை அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பென்சில் அடிச்சுட்டு கொஞ்சம் ஷேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லீஃப் மாரி கொஞ்சம் வரைஞ்சிருங்க. அப்போ பார்க்க நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ ஷேட் பண்ணும்போது இதுவும் கொஞ்சம் லைட்டாக அடைஞ்சிச்சு. ஸோ அதனால் அடிச்சிட்ட பிறகு ஸோ பென்சிலை வச்சு அது மேலே இன்னும் லைட்டாக வரைஞ்சிருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் நல்லா. இது கொஞ்சம் நல்லா டார்க்காகவே போட்டுருங்க கொஞ்சம் ஷேட் பண்ணுற மாரி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாயிருக்கு. ஸோ இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா இதோட ஷேடு வந்து இதில் வர மாரி இருக்குது ஷேடோ. ஸோ இதான் 3D எஃபெக்ட்டு நல்லாவே வந்திருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா நம்ம வந்து லைன் போட்டுடலாம் பாக்ஸ் மாரி. ஸோ இப்போ வெளிலேருந்து அப்படியே கொஞ்சம் வந்துட்டு ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே வரும்போது அது கொஞ்சம் கிராஸாக. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வெளில போடலாம். ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போடலாம். கொஞ்சம் ஈக்குவலாக போடுங்க, அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இங்கெல்லாம் அப்படியே ஃபுல்லாக போடலாம். ஸோ இப்போ வெளில போட்டாச்சு. ஸோ இப்போ உள்ள ஸோ போட்ட இடத்துல கொஞ்சம் கிராஸாக போடலாம். ஸோ இப்போ இங்கேயும் கொஞ்சம் லைட்டாக. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக போடுங்க, அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போயே பார்க்க நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. இப்போ என்னென்னா இப்போ அடித்தது ஸோ இங்கேயும் கொஞ்சம் லைட்டாக ஷேட் பண்ணிடலாம். சரி வாங்க இப்போது இங்கே கொஞ்சம் லைட்டாக ஷேட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ முடிச்சாச்சு. ஸோ மேலாம் கொஞ்சம் லைட்டாக அடிச்சிடுங்க. ஸோ லைட்டாக அடிச்சிட்டா எதுவும் தேவையில்ல, சும்மா லைட்டாக மட்டும் அடித்தா போதும், எது வச்சு க்ளீன் பண்ண தேவையில்ல. ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லாவே வந்திருக்கு, சூப்பராகவும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அது மேலே இருக்குது, கீழே வந்து ஷேடோ மாதிரி இருக்குது. ஸோ இதே இந்த 3D எஃபெக்ட்டு பார்க்க நல்லாவே வந்திருக்கு, சூப்பராகவும் இருக்குது. ஸோ நீங்களும் இதை வரைஞ்சி பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்களும் வரைஞ்சி பாருங்கள். வரைஞ்சி பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.